ஒரு அணுகுண்டு வெடிச்சு செதறனா எவ்வளோ அதில் ஒரு பாதிப்பு இருக்குமோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு சினிமாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கு, அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ஏன் வர முடியலன்ற கேள்வி எனக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது, அது இல்லாமலாம் இல்லை. அதுக்கு நான் தான் காரணம், யாருமே கிடையாது. என் அப்பா காலத்தில் இருந்தவங்க பட்ட கஷ்டம் வேறு, நாங்கள் பட்ட கஷ்டம் வேறு. இப்போ யங்ஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க கஷ்டம்லாம் கஷ்டமே படலைன்னு நான் சொல்லுவேன். டிஜிட்டல் மீடியம் வந்தனால ஃபோன் வச்சுருக்கவங்கலாம் கேமராமேன், ஃபோன் வச்சு பேச தெரிஞ்சவங்கலாம் ஜேர்னலிஸ்ட். என்னதான் இருந்தாலும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நடிகர்கள்கிட்டயோ ஒரு நாடக நடிகர்கள்கிட்டயோ அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்க என்னால் முடியாது. சிவாஜி சார் இருக்கார், எம்ஜிஆர் சார், எம்ஆர் ராதா சார், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் பார்த்து வளர்ந்த கலைஞர்கள், நான் சினிமாவுக்கு வரணும்னு நினச்சதே நாடக நடிகர்களை பார்த்து தான், எங்கள் தெருக்கூத்து கலைஞர்களை பார்த்து. என் சொந்த ஒரு உசிலம்பட்டி. நல்லது நடந்தாலும் கலை நிகழ்ச்சி இருக்கும், சாவு விழுந்தாலும் கலை நிகழ்ச்சி இருக்கும். கலை இல்லாமல் எதுவுமே இருக்காது. சினிமா அப்படின்றது உங்களுடைய புரிதல்ல என்னது? வாட் இஸ் சினிமா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் நீங்க ஒரு பெரிய அறிஞர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. நானும் 100 படம் பண்ண மாதிரி. நீங்க ஹாஃப் செஞ்சுரி அடிக்க போறீங்க இந்த இயர்ல, கண்டிப்பா அடிச்சிடுவீங்க. ஆமா, ஆல்ரெடி நீங்க 40 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டீங்க. இந்த இயர்க்குள்ள 10 டக 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 அப்படி முடிச்சிட மாட்டீங்களா? கண்டிப்பா செஞ்சுரி அடிப்பீங்க, டவுட்டே கிடையாது. தேங்க்யூ. என்னுடைய அறிவுக்கு நான் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் பார்த்து நான் வளர்ந்த விஷயத்துல சினிமாங்கிறது ஒரு ஆர்ட் மீடியம், என்டர்டெயின் மீடியம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, அது மிகப்பெரிய ஒரு அணு ஆயுதத்துக்கு ஈக்குவலான வீரியம் வாய்ந்த ஒரு ஊடகமாக தான் பார்க்குறேன், ஒரு டூல். ஒரு அணுகுண்டு வெடிச்சு செதறனா எவ்வளோ அதில் ஒரு பாதிப்பு இருக்குமோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இன்னைக்கு சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, மீடியாவுக்கு, சினிமாவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது மீடியா. ஓகே, சூப்பர். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர், அஃப்கோர்ஸ் நீங்களும் கூத்து பற்றையில் நல்ல உங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்லாம் கற்றுட்டு அதுக்கப்புறமா ஆக்டிங்க்கு வந்தீங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடியவங்க டக்கு டக்குன்னு போகிறாங்க, அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம நல்ல ட்ரெயின் ஆகி வந்திருக்கிறோம். இப்போ வரவங்க அவங்க நடிப்பு பார்த்தாலே அந்த அளவுக்கு நடிக்க மாட்டாங்க, ஆனால் அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்களே, நம்ம இன்னும் சேம் லெவல்லையே இருக்கிறோம் அப்படின்னு எப்பயாவது ஃபீல் பண்ணதுண்டா? இப்போ எனக்கு முன்னாடி இருக்கவங்க எனக்கு பின்னாடி இருக்கவங்கன்னு அந்த மாதிரி பிரித்து பார்க்கல. பட் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிருக்கு, அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ஏன் வர முடியலன்ற கேள்வி எனக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது, அது இல்லாமலாம் இல்லை. அதுக்கு என்னுடைய திறமை தான் காரணம், நான் தான் காரணம், யாருமே கிடையாது. ஸோ மக்களுக்கு பிடிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான ஆடியன்ஸ் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம நடிக்கணும், அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்மளுடைய உடல் மொழி, வாய்மொழி எல்லா திறமைகளும் இருந்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை வளர்த்துக்கிட்டே வர்றேன். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு என்னுடைய இலக்கை அடைவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அது ஓடிட்டுருக்கு. எனக்கு அப்புறம் வரக்கூடிய யங்ஸ்டர் ஜூனியர்ஸ் அதை பற்றி எனக்கு கருத்து இல்லை. ஏன்னா இப்போ என் அப்பா காலத்தில் இருந்தவங்க பட்ட கஷ்டம் வேறு, எனக்கு முன்னாடி இருந்தவங்க கஷ்டப்பட்ட கஷ்டம் வேறு, நாங்கள் பட்ட கஷ்டம் வேறு. இப்போ யங்ஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க கஷ்டம்லாம் கஷ்டமே படலைன்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு கஷ்டம்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு அதை கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு தோணலை. ஸோ தே ஆர் லக்கி அப்படி சொல்லுவேன். எனக்கு அப்புறம் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்குலாம் தே ஆர் லக்கி. பிகாஸ் டிஜிட்டல் மீடியம் வந்தனால ஃபோன் வச்சுருக்கவங்கலாம் கேமராமேன், ஃபோன் வச்சு பேச தெரிஞ்சவங்கலாம் ஜேர்னலிஸ்ட். அண்ட் கொஞ்சம் உளராமல் தெளிவாக பேசுகிறவங்க எல்லாமே, நடிக்கிறவங்க எல்லாமே நடிகர் ஆகிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டா ரீல்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. உலக அளவில் ஃபேமஸாக இருக்காங்க, இன்ஸ்டா செலிபிரிட்டின்றாங்க, இன்ஃப்ளூயன்சர்ன்றாங்க, அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. தே ஆர் நாட் அ ப்ரொஃபஷனல் ஆக்டர், பட் ஏதோ ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க இது பண்ணிக்க முடியுது. அப்படின்னா இன்டர்நெட் அண்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாமே கைக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அது ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் நடிகர்கள்கிட்டயோ ஒரு நாடக நடிகர்கள்கிட்டயோ அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்க என்னால் முடியாது. அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி பாயிண்ட். தேர் லக்கி. ஓகே, யூசுவல் கொஸ்டின்ஸா இருக்கக்கூடாதுனால தான் உங்களுடைய சினிமா லவ் வெளிப்படுத்துற விதமாக தான் கொஸ்டின்ஸ் நான் கேட்டேன். ஏன்னா நாங்கள்லாம் சும்மா டயலாகை பார்த்துட்டு படிச்சுட்டு டயலாக் பேசுகிறோம், இது நல்லா இல்லைன்னா கட் பண்ணி போகலாம், 1 more take 2 செகண்ட் டேக்
தேர்ட் டேக் போகலாம். ஆனா நாடகத்துல நடிச்சவங்களாம் பண்ண முடியாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம்னா நாடகம் போட்டவங்க என் முன்னோர்கள் இருக்காங்க. சிவாஜி சார் இருக்காரு, எம்ஜிஆர் சார், எம்.ஆர். ராதா சார், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் பார்த்து வளர்ந்த கலைஞர்கள், நான் சினிமாவுக்கு வரணும்னு நினைச்சதே நாடக நடிகர்களை பார்த்து தான், எங்க தெருக்கூத்து கலைஞர்களை பார்த்து. மதுரையில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து தெருக்கூத்து நாடகங்கள் ஒவ்வொரு திருவிழாலையும் நடக்கும். என் சொந்த ஒரு உசிலம்பட்டி. நல்லது நடந்தாலும் கலை நிகழ்ச்சி இருக்கும், சாவு விழுந்தாலும் கலை நிகழ்ச்சி இருக்கும். கலை இல்லாம எதுவுமே இருக்காது. அதுதான் கண்டிப்பா அது மதுரையோட வந்து மதுரைக்கு பேர் போன ஒரு இடம் கலைகள்.